பிரைஸ் லார்ட். நாம் இன்னைக்கு எந்த விஷயத்தை குறித்து பார்க்கலாம்னா, தேவனுக்கு பிரியமான மனிதர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இப்போ தேவனுக்கு பிரியமான மனிதர்கள் அப்படின்னு சொல்ல நம்ம உடனே பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம்னு சொல்லி இந்த பைபிளில் இருக்கிறவங்களே பார்த்து பார்த்து நாம் எப்படி இருக்கிறோங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை இல்லைங்களா? முதல்ல நம்மளை குறித்து பார்ப்போம். இப்போது நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா இல்லையான்றது நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா ஹைப்பர் கிரேஸ், அந்த கிரேஸ், இந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லி பாவம் செய்தால் தேவன் என்ன பண்ணுறாருன்னு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டார். அவர் பாவத்தை மன்னிக்க தான் சிலுவையில் மரித்து உயிரோடு வந்தார். அதனால் நம்ம பாவம் செஞ்சாலும் தேவன் நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டார். அப்படியே சொல்லி 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 பாவம் செய்கிறத ரொம்ப பெருசாக ஒரு வருத்தமான காரியமாகவே இல்லாமல் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அதுதான் அந்த கிரேஸ். அப்போ கிருபை, கண்டிப்பாக கர்த்தரோட கிருபை இன்றைக்கி இருக்குது, இது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை எல்லோரும் தப்பாக பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அவருடைய கிருபை இன்றைக்கி இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இப்போ என்னை போல் ஒன்றுக்குமே உதவாதவெல்லாம் இன்றைக்கி உயிரோட உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அது அவருடைய முழு பயங்கர பெரிய கிருபை. அப்போ அவர் கிருபை நம்ம செய்கிற பாவங்கள்லேருந்து நம்மளை விலைக்கு பாதுகாக்க செய்யுதுன்னா நிஜமாக செய்யும். நம்ம உணர்வுள்ளவளாக இருக்கணும். ஒரு நாள் அந்த கிருவை டப்புன்னு நின்றுப்போம், அது எல்லாரும் மறந்து போகிறோம். ஒரு நாள் அந்த கிருவை டக்கு நிற்கும். அந்த கிருவை நிற்கிற அன்னைக்கு நாம் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன சொல்ல மாட்டார், அடிக்க மாட்டாருன்னு நினைப்பில் இருக்கிறோம் இல்லைங்களா? பல கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க. பாவம் செஞ்சாலும் கர்த்தருடைய கிருவை நம்மளை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிற பல பேருக்கு அன்றைக்கி ஒரு நாள் அவரோட கிருவை சட்டுன்னு நிற்கும். அப்படியே ஒரு அதாவது சொல்கிறது, மழை பெஞ்சு நிற்கிறத விட அதிபயங்கரமாக படால் நிற்கும். எப்படின்னா ரகசியவர்களை தேவன் அவரோட பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுவார், பரிசுத்தாவியான மேலே போயிடுவார். அன்றைக்கி அவர் கிருபை இங்கே செல்லுபடியே ஆகாது. அவரோட கிருபை இங்கே இருக்கவே இருக்காது. அப்போ கைவிடப்பட்டவர்களான நிலைமை என்ன ஆகும்? இப்போ நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்தோம், அவருடைய கிருபை நம்மளை தாங்குது, நம்மளை மூடி மறைக்குது, எல்லாம் சரி. அப்படி வாழ்கிறவங்கள கர்த்தர் பரலோகத்துக்கு ரகசியவர்கள் எடுத்து போவாரா? அப்படி எங்கேயாவது வேதத்தில் போட்டிருக்கா? நீங்கள் சொல்லுங்கண்ணா. அவருக்கு பயந்து உத்தமமும் பரிசுத்தமாக வாழணும், அதாவது பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும் இல்லைல்ல? தேவனுக்கு பயந்து நம்ம பாவத்தை விட்டு விலகின வாழ்க்கை வாழணும் இல்லைல்ல? தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். அவர் வாழ்ந்து காட்டியபடி வாழணும். மனத்தாழ்மை, பொறுமை, ஆவின் கனிகளில் பூர்ணப்பட்டு வாழணும். அப்போ தான் ரகசியவர்கள் எடுத்துக்கொண்டு போவார் இல்லைல்ல? ரகசியவர்கள் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு கிருபை இருக்குது, கிருபைன்னா நம்ம எப்படி வேணால் வாழலான்னு சொல்கிற அந்த வார்த்தை எங்கேயுமே எடுப்படாது பாருங்கள். இப்போ கிருபை இருக்குது, அதனால தான் நாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம். அந்த கிருபையை எதுக்காக கொடுத்துருக்காரு? நீ மனம் திரும்புறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர மேற்கொண்டு பாவம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இன்னைக்கான பிரசங்கங்கள், இன்னைக்கான ஊழியக்காரோட பெரும்பாலான ஊழியக்கார வழிநடத்துறது எப்படி ஆகிப்போச்சு? மனம் திரும்புங்கன்றது இல்லைல்ல. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், செழிப்பாக ஆசீர்வதிச்சு வைப்பார். இந்த பூமியில் ஆசீர்வாதம் இருக்கட்டும், கோடியாக வளரட்டும், எல்லோரும் வளருங்க, நல்லா இருங்க, அது தப்பே இல்லை. பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்குமா? ஊசியின் காதில் ஒட்டகம் போனாலும் போகுமே தவிர பணக்காரன் போகிறது ரொம்ப அரிதுன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி எல்லோரும் செழிப்புன்னு தான் பேசிக்கிறோம். அப்போ சரி, செழிப்பாக இருந்தால் பரலோகம் போயிட முடியுமா? இங்கே அப்போ தரித்திரனாக இருந்தால் பரலோகம் போயிடுமான்னு நீங்கள் கேட்கலாம். செழிப்பும் தரித்திரமும் எதனால் வருது? நம்மளுடைய நடவடிக்கையினால் வருதுங்கிற நம்ம நிஜமாகவே தெரிஞ்சுக்கணும். அப்போது பாவம் செய்துக்கிட்டே செழிப்பாக இருந்தால் பரலோகம் போயிடுமா? நீங்களே சொல்லுங்கள். பாவத்தோடு இருந்து பரலோகம் போகும், அப்போ செழிப்பாக வாழ்ந்து பரலோகம் போயிடலாமா? போக முடியுமா? சரி, பாவமே இல்லாமல் தரித்திரமாக இருந்தால் பரலோகம் போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியும், சரிங்களா? அப்போ பாவம் இல்லாமல் இருந்தால் தரித்திரம் இருக்குமானா? கண்டிப்பாக இருக்காது. அது நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம ஆளுங்க மிரட்டுறாங்க, பயப்புத்துறாங்க. செழிப்பாக இருக்கிறத பற்றி ஒரு டாக்டரில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தங்கிறதே இருக்காது. நீங்கள் தயவுசெய்து உணர்ந்து பாருங்கள். பரிசுத்தமாக வாழுங்க, பரிசுத்தம், பாவத்துட்டு விலகி வாழுங்க, பரிசுத்தமே உங்களுடைய முதல் பிரதானமாக இருக்கணும்னு சொல்கிற எங்கேயுமே இந்த செழிப்பான வாழ்க்கையை குறித்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா செழிப்பான வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் நிறைய பண்ண வேண்டி வரும், சரிங்களா? அப்போ பாவத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். இன்றைக்கி அதுதான் போயிட்டு, ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோம். அப்போது கர்த்தரோட பிள்ளைகள் மகா கடினமான காலத்துக்கு நடுவில் நாம் கடந்து போகிறோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய தேவனுடைய சமூகம், தேவனுடைய கிருபை இல்லைங்களா? தேவனுடைய ஆவியானவர் நம்மளை மூடி மறைக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கு கடந்தே செல்ல முடியும்.
அப்படி இருக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே இடம் இருக்காது. பாவம் செஞ்சோம்னா தேவன் அங்கே நம்ம பக்கத்துலேருந்து கிரியை செய்ய மாட்டார். சரிங்களா? சரி, ஓஞ்சி போன்னு விட்டுட்டு தள்ளி வருவாரே தவிர நம்ம செய்கிற பாவத்துக்கு உதவியாக அடுத்து நம்மளை பாவத்திலே இருந்துக்க நான் உனக்கு பல உதவிகள் செய்கிறேன்னு சொல்லவே மாட்டார். அது அப்படி சொன்னால் அவர் தேவனே இல்லை இல்லைங்களா? அவர் பரிசுத்தர், பாவத்தை காணாத சுத்த கண்ணர் இல்லைங்களா? அப்படி இருக்கிற தேவனை நாம் எப்படிலாம் பயன்படுத்துகிறோம், எப்படிலாம் பேசுகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்களேன். பாவம் செய்கிறது இன்றைக்கி என்ன சொல்கிறது, மனுஷனோட இயல்புங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் தேவன் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து இன்னைக்கு உயிரோடு இருக்காருங்கிற அந்த இதே போச்சு. அவர் தேவன் எதுக்காக உயிர் கொடுத்து உயிரோடு இருக்காரு? நம்மளை செழிப்பாக வச்சுருக்கிறதுக்கா, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இல்லைங்களா? அப்போ பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும். ஸோ செழிப்பு மேலேயே கண்ணோக்கமாக வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஹாலிவுட்டில் நெருப்பு பற்றிக்கிச்சு சொன்னாங்க. எத்தனை அக்கிரமம் பண்ணாங்க இல்லைங்களா? எத்தனை வசதி இருக்குது, எத்தனை பாதுகாப்பு இருக்குது. கிட்ட போக முடியுதுங்களா பாருங்களேன். அந்த ஒரு சின்ன வீடியோ பார்க்கும்போது ஒரு மனுஷனாலே கிட்ட போக முடியாது இல்லைங்களா? அதாவது அறிவில் சிறந்தவங்க இல்லைங்களா, அவங்க தான் புத்திசாலியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் முட்டாளாக மாற்றினார் தேவன். ஒருத்தர் பேக்கில் கொண்டு போய் தண்ணி ஊற்றுறாரு. அறிவாளியை முட்டாளாக மாற்றி அந்த நெருப்பை கிட்ட போக முடியாதபடி பண்ணதே தேவன் தானே. ஏன்? அவங்களுடைய ஹைப்பர் கிரேஸ் இல்லைங்களா? அவங்க பாவம்ன்றது கவலை இல்லாத போயிடுச்சு. அவங்களுக்கு பாவங்கிறது தண்ணிப்பட்ட பாடாக இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தார், பட்டால் கை விட்டார். எப்படி கை விட்டார்? கிட்ட கூட போக முடியல. எத்தனை வசதி இருக்கும், எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க. யாராச்சும் தன் வீட்டை காப்பாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லார் வீடும் எரிஞ்சு தரமட்டம் வச்சு கிட்ட கூட போக முடியல. அதில் வேறு என்ன சொல்கிறது, முட்டாள்தனத்தில் இன்னும் அதிகமான முட்டாள். அப்போ கர்த்தர் அதை மாற்றினார். அவங்களுடைய கிரேஸ், அதாவது அந்த கிருபை அவரை விட்டு பட்டு நீங்கின உடனே அவங்க என்ன சொன்னாங்களா, எங்களுக்கு தேவனே தேவையில்லை, தேவனே இல்லைன்னு ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போது அடி வாங்குறாங்க அறிவில்லா ஜனங்கள் இல்லைங்களா? அப்போ இந்த வாட்டி அப்படி தான் சொன்னேன், ஒரு 4-5 நாளில் அடி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அடிக்கும்போது அறிவை கூட மங்க வச்சுட்டார். ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லாத டெக்னாலஜியா, அவங்கக்கிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்டா, அங்கே ஒன்றுமே வராதபடி பண்ணார்ல, அதை பயன்படுத்துகிற மூளை கூட அவங்களுக்கு தரவே இல்லை. ஏன்? கர்த்தர் அடித்தார்னா எந்த ஒரு மனுஷனாலையும் அதை என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்தையே நாட்டாமல் பண்ணுறவர் அந்த நெருப்பை ஒன்றுமே பண்ண முடியல, அது தானாக தான் அடங்கிச்சு இல்லைங்களா? அப்போது கர்த்தருடைய கிருபை விட்டு விலகிடுச்சுன்னா ஒருத்தரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பாவம் செய்தோம்னா கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து பாதுகாக்குங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வரவே முடியாது. பாவம் எதுன்னு தெரியாத கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பாவமானவங்க வேறு யாருமே இல்லை. சரிங்களா? தேவனுக்கு எது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சிருக்கணும். அப்போ அப்போ போய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, அர்த்தம் பொறாமல் கொள்ளக்கூடாது, எல்லாமே இருக்குல்ல. வேதத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த பாவத்தோடு வாழ்கிறவங்க கிருபைக்குள்ள கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் எப்படி வேணால் இருக்கலான்றது எவ்வளோ அபத்தமான காரியம் இல்லைங்களா? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வேதத்திலேருந்து சொல்கிறேன் பாருங்களேன். ஏசாவை தேவன் வெறுத்தார் சொல்லி வசனம் இருக்குது. ஏன்னா ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் மல்கியா 1:3 இருக்குது இல்லைங்களா? அப்போ ஏன் வெறுத்தாரா ஏசாவை? அவரோட நினைவுகள் எல்லாம் ரொம்ப கெட்டதாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு காட்டணும்னா, அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபையா வாங்கிட்டு போயிடுவார் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவார் அவர்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன் ஈசாக்கையா, அவரை சாகட்டும், அவர் சாகிற நாள் வரும், அப்போ நான் இவரை கொல்லுவேன். அப்போ பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் சாகணும்னு ஆசைப்படுறாரு, இன்னொரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை கொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இது அப்படி, அதாவது ஒரு சின்ன ஃப்ரேம், இது ஒரு சின்ன இடத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்குது. இது தான் ஏசாவுடைய ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டின்னு கெட்ட எண்ணத்தில் மனுஷன் இருந்தது. சரிங்களா? ஆனால் பாருங்கள், தேவன் வெறுத்தார் அப்படின்னு வசனம் ஆதாரத்தோடு இருக்குது. ஆனால் வெறுத்த அந்த மனுஷனுக்கு இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சு தெரியுங்களா? அவருக்கு சேயீர் மலை நாட்டை கொடுத்தேன்னு தேவனே சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்கள். அவருக்கு சேயீர் மலை நாட்டை நான் கொடுத்தேன் தேவனே சொல்கிறார் இல்லை? அப்போ வெறுத்த ஏசாக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? சேயீர் மலை நாட்டை கொடுத்து அவர் இப்போ அதை விட பெருசு தெரியுங்களா? தேவன் நேசித்த யாக்கோபுக்கு பல துன்பங்கள் வந்துச்சு. எத்தனை எண்ணில் அடங்கா துன்பங்கள் இல்லைங்களா? எத்தனை இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பாடுகள் மிக பெருசாக இருக்கு இல்லையா? அப்போ யாக்கோபோட சந்ததியே துன்பம் வேதனை பாருங்கள். ஏசாவுடைய சந்ததிக்கு சேயீர் மலை நாட்டை கொடுத்தாரு.
ஏசாவோட சந்ததிக்கு யாக்கோவோட சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஏசாவுடைய சந்ததியில் ராஜாக்கள் வந்துட்டாங்க. யார்? தேவன் வெறுத்த ஏசா சந்ததிக்கு ராஜாக்கள் வந்துட்டாங்க. சரிங்களா? அதையும் கொடுத்தது தேவன் தான். அப்புறம் பாருங்க, எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, ஆனால் இவங்க சுதந்திரமான நாட்டில் இருந்தாங்க ஏசா ஜனம். அப்போ தேவன் வெறுத்த மக்களுக்கு அவர் அள்ளி கொடுக்குறாரு. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. உணருங்க, ஏசாவை போல தான் இன்னைக்கு இருக்கிற பல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. தேவன் வெறுக்கிற காரியத்தை ஒரு கவலையும் இல்லாமல் தண்ணியை போல குடிக்கிறாங்க, அவ்வளவு பயங்கரமாக செய்கிறாங்க. ஏசாவுக்கு இன்னைக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? சேயர் மலை நாட்டில் கொடுத்தாரு, அவங்க அடிமையாக போல. சரிங்களா? ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார். நீங்கள் உபதியா எடுத்து பாருங்க, 1ஆம் அதிகாரம் முழுசாக எடுத்து பாருங்க. ஏதோ ஏசாவுக்கு என்னென்ன பயங்கரங்கள் நடக்குதுன்னு. ஒரு நாள் அது ஒரு டப்பு நிற்கப்படும். ஆனால் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைக்கு அங்கங்கே சோதனையும் வேதனையும் கஷ்டமும் வந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறான்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் யாக்கோபையோட சந்ததியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போது ஹைப்பர் கிரேஸ் இல்லை, அந்த கிரேஸ் இப்படி கிரேஸ் அது கிரேஸ். அந்த கிரேஸ் எதுக்கு? நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாக்க என் தேவன் போதுமாக இருக்கார். நான் பாவம் செய்தேன், நான் அந்த பாவி, ஆனாலும் என்னை இன்னைக்கு தள்ளாது என்னை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. அதுவே பெரிய கிருபை. அப்படித்தான் இருக்கணுமே தவிர நான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் தேவன் பார்த்துப்பாரு அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏசாவுக்கு கிடைச்சது, தேவன் வெறுத்த ஏசாவுக்கு கிடைச்சது தான் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் பட்டுன்னு கைவிட்டுருவார். ஜாக்கிரதையா இருங்க. யாக்கோபு போல, யாக்கோபையா போல தேவனுக்கு பிரியமாய் உண்மையாக வாழுங்க. யாக்கோபையா சந்ததி 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள கடைசி வரைக்கும் கையே அப்படியே கை எப்படி தாங்கி கூட்டு வந்தார் பார்த்தீங்களா? எவ்வளோ அதிசயங்களை செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அதிசயங்களை போல வேறு எந்த சந்ததிக்கும் செய்யலன்னு சொன்னார்ல, அப்படி கொண்டு வந்தார். அவங்கள தான் அவர் அவ்வளோ சிக்ஷித்தார். அவங்களுக்கு அவங்க அடிமையாக இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டாங்க. ஏதோ ஏசா சந்ததி கஷ்டப்படலை, வேதனைப்படலை. ஆனால் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டாங்க. இதை நீங்கள் தயவு கூர்ந்து இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஏசாவை போல வாழாதீங்க. கிறிஸ்தவர்களே, ஏசா சந்ததி போல வாழாதீங்க. இன்னைக்கு சேயீர் மலை கிடைச்சது தான், சேயீர் நாடு அவங்களுக்கு கிடைச்சது தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்னைக்கு செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேர் கிறிஸ்தவங்களாம் இன்னைக்கு எவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க, பாவம் பண்ணுற கிறிஸ்தவங்களாம் அவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க. அதை பார்த்து யாக்கோபையா போல உண்மை உள்ள பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்க சோர்ந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஈசாயாக்கு பிறந்தவங்க தான் 2 பேருமே. அப்போது ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், ஒருத்தர் தான் கர்த்தருக்கு பிரியமானவர். இன்றைக்கும் அப்படித்தான் கிறிஸ்துவத்திலே இருக்காங்க. தயவு செய்து நீங்களும் பரிசுத்தாவியானால் அழைக்கப்பட்டவர் தான், நானும் பரிசுத்தாவியானால் அழைக்கப்பட்டவர் தான். ஆனால் நாம் ஏசா போல வாழ்கிறோமா, யாக்கோபையா போல வாழ்கிறோமா? ஏசா சந்ததி போல வாழ்கிறோமா, யாக்கோபையா சந்ததி போல வாழ்கிறோமான்றத தயவு செய்து யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு உண்மையும் உத்தவமாக வாழுங்க. கர்த்தர் நாம் தவறு செய்யும்போது அடிக்கிறாரா, அடித்தா திட்டினாரா, நம்மளை கடிஞ்சு கொள்கிறாரா, நமக்கு சோதனைகள் வருதா, நீங்கள் பாக்கியவான்கள். யாக்கோபையா சந்ததிக்கு வந்துச்சு, ஏசா சந்ததிக்கு வரல. ஒரே நாளில் வேலையை முடிச்சிட்டார். அதனால் நாம் கர்த்தருக்கு உண்மையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சும் பரிசுத்தமுத்தை நோக்கியும் வாழ்கிற கிறிஸ்தவங்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ரகசியவர்களை எடுத்துக்கொண்டு பரலோகம் வந்து சேர்ப்பாராக. கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக.